இன்றைக்கி இந்த வீடியோவில் 2 விதமான கடலப்பருப்பு சட்னி, கொள்ளு தொக்கு, கொள்ளு ரசம், அப்புறம் காளான் கிரேவி இது எல்லாமே ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடலப்பருப்பு சட்னி பண்ணுறதுக்கு வறுத்த கடலப்பருப்பு, உப்பு, பூண்டு, வரமிளகாய், ஒரே ஒரு தக்காளி, புளி கொஞ்சமாக மண்டவெல்லம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே கொஞ்சம் கோர்ஸாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை தக்காளி போடுறதுனால டேஸ்ட் மாறும்னு நினைக்காதீங்க, உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தாளிக்கிறதுனா தாளிக்கலாம். இன்னொரு சட்னி பண்ணுறதுக்கு தக்காளி சேர்க்காமல் வறுத்த கடலப்பருப்பு, உப்பு, கொஞ்சமாக வெல்லம், கொஞ்சம் கருவேப்பிலை, வரமிளகாய், கொஞ்சம் புளி, அப்புறம் ஒரு 2 பல் பூண்டு, வேணும்னா 2 சின்ன வெங்காயம் கூட உரித்து சேர்த்துக்கலாம், அதுவும் சூப்பராக இருக்கும் பச்சையாக. அப்படியே தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிக்கோங்க. இதில் வெல்லம் சேர்த்திங்கன்னா, மண்டவெல்லம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். புளிப்பு, உப்பு, காரம் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் நான் கடலப்பருப்பு சட்னி தாளிக்க மாட்டேன். இது பழைய சாப்பாடு தாளிக்கிறதுக்கு இது சூப்பராக இருக்கும். நீங்கள் நைட்டு சாப்பாடு மீதி ஆயிடுச்சு அப்படின்னா நைட்டே கொஞ்சம் கெட்டியாக புளி கரைச்சி அதில் உப்பு, மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி பழைய சாப்பாட்டில் நல்லா பிசைஞ்சு வச்சிட்டிங்கன்னா காலையில் தாளிச்சிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் காலையில் மிக்ஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் கூட தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலப்பருப்பு, கொஞ்சம் ஜீரகம், வெங்காயம் நிறையா, வரமிளகாய் இல்லை பச்சை மிளகாய், கறிவேப்பிலை அது நல்லா வதக்கிக்கோங்க. இது ஆம்லேட்டுக்கு வெங்காயம், கொஞ்சம் ஜீரகம், பச்சை மிளகாய், அது கூட பெப்பர் போடுறதுக்காக கொஞ்சம் பெப்பர் அரைச்சிக்கலாம். வெங்காயம் நிறைய சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் புளி சாப்பாட்டுக்கு. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிறோம்ல சாப்பாடு, அது மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுப்பு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சாப்பாடு சூடாச்சுன்னா போதும். அதுக்கப்புறம் அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். நல்லா அந்த கட்டிலாம் உடச்சி விட்டுட்டு, கட்டினா நம்ம அப்படியே சமமாக தட்டி வச்சுருக்குறோம்ல, அதனால எல்லாம் உடச்சி விட்டுக்கலாம். இப்போ பெப்பர் அரைச்சிட்டு கொஞ்சம் சேர்த்தாச்சு. எத்தனை முட்டை வேணுமோ உடச்சி ஊற்றிக்கலாம். மேக்ஸிமம் ஆம்லேட்டுக்கு சில டைம் அர்ஜென்ட்டாக போடுறேன் அப்படின்னா வெங்காயம் இல்லாமல் போடுவேன். சும்மா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கப்போ போட்டால் நிறையா ஆம்லேட் எவ்வளோ முட்டை எவ்வளோ போடுறோமோ அதை விட நிறைய வெங்காயம் போடுவேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட நீங்கள் கேரட், பீட்ரூட் இல்லைன்னா கேப்சிகம் குட்டி குட்டியாக கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கேபேஜ் கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படின்னா முட்டை கூட கேபேஜ், கொஞ்சம் பெப்பர் மட்டும், உப்பு இது மட்டும் சேர்த்து அப்படியே ஆம்லேட் மாதிரி சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நல்லா உதிரியாக சாப்பாடு நல்லா சூடாயிடுச்சுன்னா உப்பு செக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டு தான் பிசைஞ்சு வச்சுருப்போம். சூப்பராக இருக்கும். இது உண்மையாகவே இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ விஸ்க் வச்சு நல்லா அந்த ஆம்லேட்டுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு ஆம்லேட்டுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் அந்த ஆம்லேட் ஊற்றுறதுக்குனே ஒரு இது இருக்கும்ல, இந்த நான்ஸ்டிக் எல்லாத்துலேயுமே இருக்கும். நான் இந்த நான்ஸ்டிக்கில் வச்சுருக்கேன். அதில் லைட்டாக எண்ணெய் இது பண்ணிவிட்டு ஊற்றி கொஞ்சம் நேரம் விட்டுட்டோம் அப்படின்னா அப்படியே புஃப்னு வரும். அப்படியே கேக் மாதிரியே வரும். அது நான் உங்களுக்கு இன்னொரு டைம் பண்ணி காட்டுறேன். இது தோசைக்கல்லில் சும்மா கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அப்படியே வெங்காயம் இருக்கிறதுனால நம்ம இஷ்டத்துக்கு பரவியும் விட்டுக்கலாம், இல்லைன்னா திக்காக ஊற்றுறதுனால ஊற்றிக்கலாம். சூப்பராக இருக்கும். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுனா இதில் உங்களுக்கு வேணுங்கிற வெஜிடபிள் போட்டுக்கலாம். இது மட்டும் சாப்பிட்டிங்கன்னா கூட ஃபில்லிங்காக இருக்கும். இது 2 டம்ளர் பாசிப்பயிறு, 2 டம்ளர் ப்ரௌன் ரைஸ், அப்புறம் 1 டம்ளர் உளுந்து, கொஞ்சம் வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து ஊற வச்சு அரைச்சது. சூப்பராக இருக்கும் இந்த தோசை. இது ப்ரோட்டீன் ரிச். அதுவும் இல்லாமல் நல்லா நீங்கள் ஆம்லேட் ஊத்தாப்பம் மாதிரி ஊற்றினாலும் ஓகே, இல்லை இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றினாலும் நல்லா ஓட்டோட்டையாக ரொம்ப சூப்பராக இருக்கும் இது டேஸ்ட்டு. உங்களுக்கு பாசிப்பயிறு சாப்பிட்டு பழகிடுச்சுன்னா நீங்கள் எப்படி வேணாலும் சாப்பிட்லாம். சும்மா குக்கரில் நல்லா கொலையை வேக வச்சு கூட தயிர் ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு கரைச்சி முடிச்சுக்கலாம். அது சூப்பராக இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை, கொஞ்சம் புளி சாதம், அப்புறம் கடலப்பருப்பு சட்னி, கொஞ்சமாக ஆம்லேட், அவ்வளோதான். மதியத்துக்கு கொள்ளு தொக்கும் கொள்ளு ரசமும். கொள்ளு தொக்கு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நல்லா கொள்ளை கழுவிட்டு அதில் கல் இருந்துச்சுன்னா அரிச்சிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 2, 3, 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் நிறைய வச்சுருக்கேன் ரசத்துக்காக. கறிவேப்பிலை, ஜீரகம், மிளகு, பூண்டு, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இதெல்லாம் இடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு சீரகமும் மிளகும் சேர்த்து இடிச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லாமே சேர்த்து இடிச்சுக்கலாம். நீங்கள் ரசம் வைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே வச்சுக்கோங்க. கொள்ளு வைக்கிறதுக்கு பாருங்கள், நான் இவ்வளோ அதிகமாக வச்சுருக்கேன். ஆல்ரெடி புளியும் கொஞ்சம் தக்காளியும் கரைச்சி வச்சுருக்கேன். அந்த இதில் கொள்ளு தண்ணியை எடுத்து விட்டுக்கலாம். இப்போ கொள்ளு தாளிச்சிக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் நிறைய வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். முக்கியமாக சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும்.
கொத்தமல்லி, ஜீரகம், வெங்காயம், வரமிளகாய், ஒரு 2, 3 தக்காளி சேர்த்துக்கிறேன். புளி வந்து நான் கம்மியாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் தக்காளி சுத்தமாக சேர்க்காமல் வெறும் புளி கூட வச்சு அரைக்கலாம். கறிவேப்பிலை, கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லானா கருகிற அளவுக்கு இல்லை, சும்மா பாதி வதங்கினா போதும், அப்போ தான் நல்லாயிருக்கும். உப்பு, 2 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் வந்து ஃப்ளேவருக்காக சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி வந்து தக்காளி, புளி, அப்புறம் வந்து நம்ம கொள்ளு தண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம்ல, அதில் நம்ம இடித்ததெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக வந்து வதங்கிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து ஒரு 5, 6 பல் பூண்டு, இதில் வேணும்னா நீங்கள் இஞ்சி கூட வந்து போட்டுக்கலாம். புளி வந்து நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். அப்படியே வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வேக வச்சு வச்சுருக்கீங்கல்ல கொள்ளு, அப்படியே வந்து உள்ளே கொட்டிக்கோங்க. தண்ணி எடுத்து வச்சுட்டு கொட்டினீங்கன்னா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அரைக்கிறப்ப வேணும்னா அந்த தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். நீங்கள் வந்து அந்த தண்ணியை இருத்துட்டு புதுசாக நம்ம நார்மல் தண்ணி ஊற்றி அரைக்கணும்லாம் கிடையாது, அந்த தண்ணியவே ஊற்றி அரைச்சிக்கலாம். அவ்வளோதான், அது ஆறட்டும். அதுக்குள்ளே ரசத்துக்கு வந்து எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி வச்சு கையில் வச்சு அப்படியே பிசைஞ்சு விட்டுட்டு உப்பு, பெருங்காயத்தூள், கொஞ்சம் வந்து மஞ்சள் தூள், அப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து வெல்லம் வந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. எங்கள் அத்தை வந்து சில டைம் வந்து வெள்ளச்சக்கரை சேர்ப்பாங்க, சில டைம் வந்து வண்டை வெல்லம், சில டைம் கொஞ்சம் சாம்பார் தூள் கூட சேர்ப்பாங்க. சூப்பராக இருக்கும். ரசத்துக்கு வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக பண்ணுறது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ரசத்துக்கு தாளிக்கிறதுக்கு ரொம்ப கம்மியாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு பச்சை மிளகாய் வந்து நல்லா கருகட்டும். கருகுனதுக்கு அப்படியே ரசத்தை அப்படியே ஊற்றுனீங்கன்னா நல்லா நொறக்கட்டி வந்துச்சுன்னா அப்படியே ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும் இந்த ரசம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கொள்ளில் மட்டும் இல்லை, தட்டைப்பயிரில், அப்புறம் இந்த சுண்டல், மொச்சை, அப்புறம் வந்து முருங்கைக்கீரை வேக வைக்கிறோம்னா அந்த தண்ணி எல்லாத்துலேயுமே வந்து பண்ணலாம். சூப்பராக இருக்கும். முக்கியமாக வந்து முருங்கைக்கீரை வேக வைக்கிற அந்த தண்ணி நீங்கள் சூப் மாதிரி பண்ணுவீங்களா, அந்த தண்ணியில் வந்து பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். மற்ற கீரை எல்லா கீரை இதுலேயுமே வந்து சூப்பராக இருக்கும். இதை முழங்கால் வலி இருக்கிறவங்க அந்த முடக்கத்தான் கீரையை கூட வந்து அப்படியே அரைச்சி ரசம் மாதிரி வைப்பாங்க. இல்லைன்னா சும்மா குக்கரில் போட்டு 2, 3 விசில் விட்டு அந்த தண்ணியில் கூட ரசம் வச்சு சாப்பிடுவாங்க. சட்னியும் பண்ணலாம், தொக்கு கூட வந்து பண்ணி சாப்பிட்லாம். அவ்வளோதான், ரசமும் கொதிச்சிருச்சு. நம்ம ஆற வச்சுருந்த கொள்ளும் வந்து நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து நல்லா கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிக்கோங்க. பேஸ்ட் மாதிரி அரைக்காமல் நல்லா கொஞ்சம் குறன்னு இருக்க மாதிரி இதுக்கு அரைச்சிங்கன்னா போதும். அப்போ தான் வந்து டேஸ்ட் இருக்கும். நல்லா கெட்டியாக வைக்கிறனால வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் தண்ணி மாதிரி வைக்கிறனால வச்சுக்கலாம். நான் ரசம் வச்சுருக்கனால கொஞ்சம் நல்லா கெட்டியாகவே வந்து வச்சுக்கிட்டேன். அவ்வளோதான். இப்போ வந்து நைட்டுக்கு மஷ்ரூம் கிரேவி நான் நிறைய பேருக்கு பண்ணுறதுனால இவ்வளோ பண்ணுறேன். எண்ணெய் விட்டுட்டு சீரகம், சோம்பு, அப்புறம் ஹோல் ஸ்பைசஸில் 2, 3 அப்படியே வந்து சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் பிரிஞ்சி இலை வந்து சேர்த்துக்கோங்க. இது நல்லா எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், கொஞ்சம் உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. அது கொஞ்சம் ரொம்ப கருகிற மாதிரி வேண்டாம், கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வந்தால் போதும். அந்தளவுக்கு வந்து வதக்கிக்கோங்க. நான் 2 பாக்கெட் ஃபுல்லாக போடுறதுனால இந்தளவுக்கு வந்து வெங்காயம் வந்து சேர்த்துருக்குறேன். உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ வெங்காயம் வந்து வதங்கட்டும். இது கூட வந்து நீங்கள் சிக்கன், மட்டன், அப்புறம் வேறு ஏதாவது வெஜிடபிள் சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி உங்களுக்கு என்ன சேர்க்கணுன்னு தோணுதோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2, 3 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லை அப்படின்னா நீங்கள் பேஸ்ட் அரைப்போம்ல, தேங்காய் அதெல்லாம் போட்டு அது கூட வந்து இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு அரைக்கிறதுனா அரைச்சிக்கலாம். நான் இருக்கிறனால வந்து வெங்காயத்திலே சேர்த்துட்டேன். தக்காளி வந்து ஒரு 2, 3 வந்து சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து இது கம்மியாகவே சேர்க்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் நிறைய பண்ணுறதுனால ஒரு 3 தக்காளியை வந்து கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். தக்காளியெலாம் நல்லா வதங்கணுன்னுலாம் அவசியம் இல்லை, சும்மா லாஸ்ட்டாக சேர்த்துட்டு அப்புறம் வந்து மஷ்ரூம் சேர்த்துக்கோங்க. அது ஒரு 2, 3 நிமிஷம் வந்து மஷ்ரூம் நல்லா வதங்கட்டும். அது லைட்டாக தண்ணி விட்டு வரும். அந்த டைமில் வந்து நம்ம பேஸ்ட் அரைச்சி அப்படியே உள்ளே ஊற்றிடலாம். பேஸ்ட் அரைக்கிறதுக்கு ஒரு பெரிய தேங்காய் ஃபுல்லாக எடுத்துருக்கிறேன். நீங்கள் கம்மியாக எடுத்துக்கோங்க. கசகசா, அப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து பொட்டுக்கடலை ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. அது லைட்டாக திக்னஸ்க்காக தான். ஒரு கைனா ஒரு 10, 20 அளவுக்கு வந்து நிலக்கடலைப்பருப்பு அதையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ தக்காளி, மஷ்ரூம்லாம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாத்தூள், மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. வரமிளகாத்தூள் வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க, ஏன்னா பச்சை மிளகாய் 2 சேர்த்துருக்குறோம். நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூள், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் வந்து சேர்த்துருக்கேன். சாம்பாருக்கு சேர்க்காதனா 1க்கு 2 அப்படி சேர்ப்பேன் மல்லித்தூள். இதுக்கு வந்து ஈக்குவலாகவே வந்து சேர்த்துக்கிட்டேன். மசாலாவோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி வந்து நிறையவே வந்து ஊற்றிக்கிட்டேன். நீங்கள் திக்காக வேணுன்னா கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கோங்க. நான் வந்து மீடியம், ரொம்ப திக்காக இல்லாமல் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் வச்சுக்கிட்டேன்.
தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிக்கிட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி இல்லைன்னா புதினா வந்து சேர்த்துக்குங்க. கொத்தமல்லியை விட புதினா வந்து கொஞ்சம் நிறைய நிறையனா புதினா மட்டும் கூட வந்து சேர்த்துக்கோங்க. உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா ஆர் கரம் மசாலா இதில் உங்களுக்கு எது பிடிக்குமோ, எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை சேர்த்துக்கோங்க. இல்லை வீட்டில் நீங்கள் ஏதாவது வந்து கரம் மசாலா அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா அது கூட வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வீட்டு குழம்புத்தூள் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் குக்கர் மூடி போடுங்க. இல்லைன்னா வந்து தேங்காய் நிறையா இந்த மாதிரி நிறைய வைக்கிறீங்கன்னா பொங்கி வந்துடும், பொங்கி சைடில் வரும். அதனால் வந்து லைட்டாக கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் போட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. சூப்பராக இருக்கும். இதில் லாஸ்ட்டில் வேணும்னா கொஞ்சம் வந்து நெய் ஊற்றுறதுனா ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி தான் இருக்குது. இது நான் வந்து பூரிக்கு வந்து பண்ணியிருந்தேன். நான் நிறைய பேர் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தண்ணி மாதிரி வச்சுட்டேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் திக்காக கூட வந்து வச்சுக்கலாம். ஆனால் சூப்பராக இருந்துச்சு. பூரி ஏன் இப்படி கருக்கி வச்சுருக்கேன்னு நினைக்காதீங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அத்தை மாமாவுக்கு கொஞ்சம் பூரி இந்த மாதிரி நல்லா கருகுனா தான் வந்து பிடிக்கும். அதனால தான் இது எல்லாமே ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள்.